என்ட்ரி ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோ ரெக்கார்டிங்கிறது பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த என்ட்ரி நான் ஏன் எந்த இடத்துல எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் டவுன் ஆன உடனே இமீடியட்டாக அது வந்து ஒன் டே கேண்டிலில் சப்போர்ட்டில் இருந்தது. ஸோ ஒன் டே கேண்டில் சப்போர்ட்டில் இருந்தனால நான் வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே போகுன்றது தெரிஞ்சுது. ஸோ இதை வந்து நான் டேட்டாவில் வெரிஃபை பண்ணும்போது எனக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட் சைடில் நல்லாவே சப்போர்ட் ஜோனில் இருந்தது. ஸோ 22,250 250 to 200 ஸோ இந்த ரேஞ்சஸில் வந்து அதிகப்படியான சப்போர்ட் இருந்தது. தட் மீன்ஸ் என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக அந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டே இருந்தது. ஸோ க்ரியேஷன் அதிகமாக இருந்தனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், புட்டை செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கலான்னு ஆக்சுவலாக இந்த ட்ரேடு எடுக்கிறது குயிக்காக எடுத்துடலான்னு பார்த்தேன். ஒரு 200 ரூபாய்க்கிட்ட செல் பண்ணிடலான்னு பார்த்தேன், முடியல. ரொம்ப லேட்டாக தான் செல் பண்ணேன். ஆக்சுவலாக 176 தான் செல் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நான் எங்கே செல் பண்ணிங்கன்னா 200 செல் பண்ணியிருக்கணும். அப்போ வந்து நான் ஹெட்ஜிங்காக ட்ரை பண்ணனால முடியல. ஸோ அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் வந்து எனக்கு 220 கிட்ட காட்டுச்சு. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 220 இனிஷியலாக வைக்கும் போது ஒரு 2000 அரௌண்டு 2500 ருபீஸ் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வர மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ரிஜெக்ஷன் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 23,300லேருந்து 400ல் எனக்கு கால் சைடும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரெண்டு சைடுமே அந்த ஜோனுக்கு போகும்போது எனக்கு வந்து 300 to 350 போகும்போதும் சரி, அதுக்கு கீழே வரும்போதும் சரி, எனக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டு சைடுமே க்ரியேட் ஆகிருந்தது. கால் அண்ட் புட் ரெண்டு சைடுமே இன்க்ரீஸ் ஆகணுன்னா எனக்கு ஓகே, அந்த இடத்துல எனக்கு சைட்வேஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் நான் ஸ்டாப் லாஸ் வைக்கல. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து இப்போ புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆன உடனே நான் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிட்டேன். ஏன்னா சைட்வேஸில் இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஸ்பைக் விட்டுட்டு திரும்ப கீழே வந்துடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நான் அவாய்ட் பண்ணேன். ஸோ அப்புறமேட்டு நான் இந்த இடத்துல வந்து செட் பண்ணிட்டேன். இனிஷியலாக வந்து 2500க்கும் ப்ராஃபிட் வந்து 1800 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இமீடியட்டாக வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டார்கெட் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு சடனாக ஒரு பிரேக் டவுன் கொடுத்தோன்னே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மார்க்கெட் வந்து அப் சைடில் போகிறதுக்கு கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸை ஒரு 197 நினைக்கிறேன், ஆமாம் 193ல் நான் ஸ்டாப் லாஸை செட் பண்ணி நான் வச்சுட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு சின்ன கன்சல்டேஷன் அகெயின் ஆனாலுமே எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் நான் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணல, நான் அதை வச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வீடியோ வந்து டார்கெட் அடிக்கிற வரையும் என்னால் வைக்க முடியல. ஏன்னா மொபைலில் வந்து இது ஃபுல்லாகிடுச்சு, மெமரி ஃபுல்லாகிடுச்சனால எனக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஆக்சுவலாக எனக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 1836 எனக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதை நான் வச்சுருந்தேன் அப்படின்னு வச்சுருந்தேங்களா, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸும் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட் வில் கோ அப் சைட், கிட்டத்தட்ட 400-500 கிட்ட கிராஸ் பண்ணியே போயிடுச்சு. ஸோ இதுதான் என்னோடய வீடியோ. ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னோடய ப்ரொஃபைலில் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே கைஸ்.